கனிவான கொஞ்சம் பார்த்து வந்து கை கொடுக்குறாங்க அப்படியே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல புதுசா வீட்டுக்குள்ள 4 பேர் வரதை தான் காமிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இந்த ப்ரோமோல 4 பேர் வரதை காட்டுறாங்க. யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா வராங்க, எஃப்ஜே வரான், இதை தாண்டி ஆதிரை வராங்க, குறிப்பா கனி வராங்க. இவங்க 4 பேருமே வந்துட்டாங்க. அதுல எல்லாருமே ஒவ்வொரு பகுதியில இருந்து வராங்க. இப்ப எஃப்ஜே இருக்கான் பாத்தீங்களா, ஸ்டோர் ரூம் வழியா வந்துட்டு இருக்கான். மத்தவங்களாம் வந்து அந்த கதை வழியா வந்துட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு பேரா வந்திருப்பாங்க. நமக்கு டோட்டலா ப்ரோமோல 4 பேர் வந்ததையும் காமிச்சிட்டாங்க. ஆனா ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. நேத்து ப்ரோமோல நடந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எஃப்ஜே வந்தோன்னே யாரு இவரு இந்த வாட்டர் மெலன் இருக்காரு பாத்தீங்களா, ஓடி போய் கட்டிலாம் பிடிக்கிறாரு. சோ மேற்கொண்டு சில விஷயங்கள் நடந்தது. அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு பாக்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா கனி வராங்க பாத்தீங்களா, கனி வந்து விக்ரம் கிட்டயும் சபரி கிட்டயும் சரியாவே பேசல போல. அதை பத்தி சபரியும் விக்ரமும் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே கலகலப்பா பேசுற மாதிரி தான் இருக்கு. வந்தோன்னே எல்லாருமே அக்கலாம் பண்ணிக்கிறாங்க, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசினதுக்கு அப்புறம், அதாவது எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரமும் சபரியும் தனியா உட்காந்து பேசுறாங்க. சபரி கேட்கிறாரு போல, ஏன்னா வந்து எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு தெரியல. சபரி கேட்கிறாரு போல, கனி சரியா பேசல, என்னன்னே தெரியல, கனிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு போல. அப்ப விக்ரமும் சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம அதாவது அக் பண்ணலான்னு போனா முகத்துக்கு நேரா கையை நீட்டி கையை கொடுக்க வராங்க. அப்ப நம்ம அப்படிதான் பழக்கமா, நம்மளோட பழக்கம் அப்படிதானா, நீங்க கையை தான் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து புலம்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து மூஞ்சு கொடுத்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க. சுபிக்ஷா என்னடானா என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா, அதே மாதிரி கனி என்னடானா என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் புலம்பிட்டு இருக்காரு. ஸோ இவங்க வந்து ஒருவேளை விக்ரம் மேலே கோபமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் இந்த பேட்டி தரும் போதெல்லாம் சுபிக்ஷா ஃபுல்லாக விக்ரம்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அதாவது என் கேமை விக்ரம்னாலாம் ஸ்பாயில் ஆகல, அவர் கூட எனக்கு நல்ல பாண்டிங் தான் இருந்ததுன்னு கடைசி வரைக்கும் விக்ரம்க்கு சப்போர்ட்டிவா தான் பேசினாங்க. விக்ரம்க்கு எதிராக சுபிக்ஷாவும் பேசல, அதே மாதிரி வந்து கனியும் பேசல. விக்ரம் இருக்கார்ல, கனி என் மேல ஏதாவது கோவமா அப்படின்ற மாதிரி கனியை பார்த்து நேரடியாவே கேட்கிறாரு. அதுக்கு கனி வந்து நோன்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாங்க. அதுக்கப்புறமும் கனி சரியாவே அவரோட முகத்தை பார்த்து பேசல, அங்கிருந்து விலகி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவும் சரியா பேசாத மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒருவேளை கோவமா பேசாம இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, கோவம்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு இப்படி பண்றாங்கன்னா பிராங்குக்காக தான் பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, இது கண்டிப்பா பிராங்கா தான் இருக்கும். உள்ள வந்து கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம இப்படி பண்ணலாம், அதாவது சரியா பேசாத மாதிரி கோவமா இருக்க மாதிரிலாம் நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விக்ரம் பிராங்க் தான் பண்ணுன்ற மாதிரி ஜாலியா பேச ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இவங்க பண்ணுற ரியாக்ஷனு, கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா வெளியே இவங்க வந்து எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் பேட்டிலாம் தராங்க. பேட்டிலாம் தரும்போது ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அவங்க மேலே கோபம் இருக்கிற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. கோபம் இருக்கிற மாதிரி நடந்துக்க வாய்ப்பு இல்லை, ஃப்ரெண்ட்லியாக தான் பேச வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்ங்க, அது என்னென்னா கனி வந்து இந்த எஃப்ஜே விஷயத்தில் நடந்தது பார்த்தீங்களா, அதை டிஃபெண்ட் பண்ணி தான் நிறைய பேசினாங்க பேட்டியில். எங்க அவன் என்னை கட்டி பிடிக்கிறத போய் தப்பாக பார்க்குறீங்களே, நீங்களாம் மனுஷங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசினாங்க. அதை பண்ணதே பார்வதியோட பிஆர் தான் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இவ்வளோ பேர் பார்க்குற இடத்துல அவனெல்லாம் வந்து பக்கத்துலேயே அலோவ் பண்ணியிருக்க கூடாது. அவன் என்ன இன்னும் குழந்தையா, அவன் என்னமோ 10 வயசு குழந்தை கூட இவங்க வந்து கட்டி பிடிச்ச மாதிரியும் அவன் முத்தம் கொடுத்த மாதிரியும் கதை விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக கனி வீட்டில இருந்து ஏகப்பட்ட அட்வைஸ் கிடைச்சிருக்கும். அது என்னன்னா, நீ எஃப்ஜே கூட நீ அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. விக்ரம் கூட சேர்ந்து நீ கேம் அவ்வளோ ஆடி இருக்க கூடாது, எப்போ பாரு விக்ரம் கூட உட்காந்து தான் நீ பேசிட்டு இருந்த, அதுதான் உன்னோட கேமை காலி பண்ணிருச்சுன்னு ஏகப்பட்ட அட்வைஸ்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த அட்வைஸை மனசில் வச்சுலாம் இவங்க பேசாமல் இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அதே மாதிரி சுபிக்ஷா வந்து விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேட்டிலாம் தந்தாங்க. ஆனால் சுபிக்ஷா வீட்டை சேர்ந்தவங்க உன் கேமை காலி பண்ணது விக்ரம் தான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து விக்ரம் தான் வந்து அந்த திவாகர் முன்னாடி அப்படி பண்ண வச்சிருப்பாரு. அதுதான் உங்களுக்கு பெரிய நெகட்டிவா போச்சு. அதுக்கப்புறம் கீழே விழுந்தவங்க தான் கேமை வந்து நிமித்தவே முடியல, கடைசி வரைக்கும் கம்மி ஓட்லயே தான் இருந்தாங்க, வெளியே போயிட்டாங்க. ஸோ விக்ரமை இவங்க 2 பேரை அஃபெக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அது அவர் வேணும்ட்டே பண்ணாரா இல்லை சாதாரணமாக பண்ணாரா தெரியல. ஏன்னா கனிக்கிட்ட எந்த மாதிரி பையனை உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டு எஃப்ஜேன்ற பேரை வர வச்சிருப்பாரு. அப்போ எஃப்ஜே மாதிரி பையனை உங்களுக்கு பிடிக்குமான்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் வந்து கனியோட பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், அதாவது கனி சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் அளவாகவே இரு, இதுக்கப்புறம் உள்ளே போகும்போது கூட அளவாகவே இருன்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பிராங்காக தான் ஆனால் அதிகபட்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.